தமிழ் சேனல் வரவேற்கிறோம். தற்போது நடந்த டாப் 5 சினிமா செய்திகளை பார்க்கலாம். செய்தி 1. ஹீரோவாக அருண் விஜய், முக்கிய கேரக்டரில் தனுஷ். பவர் பாண்டி என்ற படம் மூலம் இயக்குனராக அறிமுகமான நடிகர் தனுஷ், அதன் பின்னர் இரண்டாவதாக ராயன் படத்தை இயக்கினார். தான் இயக்கிய முதல் 2 படங்களிலும் அவரே முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். இதைத் தொடர்ந்து 3வது படமாக தனுஷ் இயக்கி வரும் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் படத்தில் பிரியா பிரகாஷ் வாரியர், அனிகா சுரேந்திரன், மேத்யூ தாமஸ் என இளம் நடிகர்கள் நடிக்கிறார்கள். ரொமான்டிக் காமெடி பாணியில் உருவாகும் இந்த படத்தை தனது உண்டர்பார் நிறுவனம் மூலம் தனுஷ் தயாரிக்கிறார். இந்த படத்தை தொடர்ந்து அவர் இயக்க இருக்கும் 4வது படத்தில் அருண் விஜய் கதையின் நாயகனாக நடிக்கிறார். முதல் முறையாக இன்னொரு ஹீரோவை இயக்க இருக்கும் தனுஷ், இந்த படத்தை முக்கிய கேரக்டரில் நடிக்க இருப்பதாக படக்குழுவுக்கு நெருக்கமானவர்கள் தெரிவித்துள்ளனர். செய்தி 2. 96 படத்தின் 2ஆம் பாகம். பிரேம்குமார் இயக்கத்தில் விஜய் சேதுபதி, திரிஷா இணைந்து நடித்து வெளியான திரைப்படம் 96. 2018ஆம் ஆண்டு வெளியான இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. நேர்காணல் ஒன்றில் பங்கேற்ற பிரேம்குமார் 96 படத்தின் 2ஆம் பாகம் குறித்த முக்கிய அப்டேட் ஒன்றை கொடுத்துள்ளார். அவர் கூறும்போது, தற்போது 5 ஸ்கிரிப்ட்கள் கைவசம் உள்ளதாகவும் அதில் ஒன்று 96 படத்தின் 2ஆம் பாகம் என்று கூறினார். இந்த படத்தின் திரைக்கதை ஏறக்குறைய முடிந்துவிட்டதாகவும் கூறினார். முதல் பாகத்தைப் போலவே 2ஆம் பாகத்திலும் விஜய் சேதுபதி, திரிஷா மீண்டும் சேர்ந்து நடிப்பார்கள் என்று கூறினார். செய்தி 3. ஜப்பானில் ரிலீஸ் ஆகும் ஜவான். கடந்த ஆண்டு அட்லி இயக்கத்தில் ஷாருக் கான், நயன்தாரா, தீபிகா படுகோன், விஜய் சேதுபதி மற்றும் பலர் நடித்து வெளியான திரைப்படம் ஜவான். இத்திரைப்படத்தில் ஷாருக் கான் தந்தை மற்றும் மகன் என 2 வேடங்களில் நடித்து கலக்கியிருப்பார். இப்படம் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று மாபெரும் வசூல் செய்தது. இதுவரை திரைப்படம் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்துள்ளது. இந்நிலையில் ஜவான் திரைப்படம் ஜப்பானில் வெளியிடப் போவதாக படக்குழு தெரிவித்துள்ளனர். ஜப்பானில் வரும் நவம்பர் 29ஆம் தேதி வெளியாகும் என அறிவித்து புது போஸ்டர் ஒன்றை வெளியிட்டுள்ளனர். செய்தி 4. கோட் படத்தில் கேமியோ எஸ்கே முதல் தேர்வு இல்லை. கோட் படத்தில் சிவகார்த்திகேயன் நடித்த கேமியோ கதாபாத்திரத்திற்கு முதலில் தேர்வு செய்யப்பட்டது நடிகர் சிம்புதான் என வெங்கட் பிரபு கூறியுள்ளார். சிம்புவிடம் படத்தில் நடிக்க இது தொடர்பாக கேட்டபோது, அவர் நடிக்க விருப்பம் இருந்தும் சரியான தேதிகள் இல்லாததால் நடிக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. அதன் பின்னர்தான் சிவகார்த்திகேயனிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அவர் இந்த படத்தில் நடிக்க ஒப்பந்தம் ஆகியுள்ளார். இந்த தகவல் சிவகார்த்திகேயன் ரசிகர்களையும் விஜய் ரசிகர்களையும் கொஞ்சம் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. செய்தி 5. தளபதி 69 படத்தின் பட்ஜெட். நடிகர் விஜய் நடிப்பில் உருவாகவுள்ள அவரது கடைசி படமான தளபதி 69 படத்தில் விஜயின் சம்பளம் தொடர்பாக தமிழ் திரையுலகில் தகவல்கள் உலா வந்தது. அதாவது தளபதி 69 படத்திற்கு விஜயின் சம்பளம் மட்டும் ரூபாய் 275 கோடிகளாம். இது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டியான் தயாரிப்பு நிறுவனமே செலுத்த ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகின்றது. அதாவது விஜயின் சம்பளத்திற்காக மட்டும் தயாரிப்பு நிறுவனம் ரூபாய் 300 கோடிகள் வரை செலவு செய்கின்றதாம். மொத்தத்தில் படத்தின் பட்ஜெட் சுமார் 45 இருந்து 500 கோடிகள் வரை இருக்கும் என கூறப்படுகின்றது.